ஒரு விசுவாசத்தோடு செய்தி கொடுக்க முடியும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண முடியும், ஜெபம் நடத்த முடியும். நம்ம பிள்ளைகள் வளருவாங்க. அப்படி நம்ம எல்லாத்தையுமே இது வரைக்கும் ஒருவேளை நெகட்டிவ் அல்லது தவறாக சொல்லியிருந்தாலும், தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாலும், விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும், இன்னையிலேருந்து தீர்மானத்தோடு பாங்க. இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. எல்லோரும் நான் விசுவாசம் உள்ளவனோ இல்லையோன்னு சொல்லி நான் என்ன செய்து பார்க்கணும்? நம்ம எல்லோரும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். விசுவாசம் வளர்ந்துடும் இல்லையா? விசுவாசத்தில் நாளுக்கு நாள் பணத்தில் பெருகணும்னு நினைக்கிறோம், தொழிலில் பெருகணும்னு நினைக்கிறோம், அந்த விசுவாசத்துலேயும் பெருகணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் நம்மளை பெருக வைப்பாரோ வைக்க மாட்டாரா? இந்த ஜெப குறிப்புக்கு முடிஞ்சவங்க எளிமை நின்று ஜெபிக்கலாமா? ஆண்டவரே எங்களை விசுவாசத்தில் பெருக வைங்கப்பா. விசுவாசத்தில் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாங்கள் வளரணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசிக்கிறவங்க பதற மாட்டாங்க. விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம்ப்பா. விசுவாச மார்க்கத்தார் உம்மோடு